ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிரில்டு சிக்கன் பண்ணியிருக்கேன். அது ஓவனில் வச்சு வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 6 பீஸ் சிக்கன் பீஸ் நான் பெருசு பெருசாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது லெக் பீஸும் அதோட நல்லா இந்த செஸ்ட் பீஸ் இருக்குது பாருங்கள், அதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக இதுக்கு தேவை அதை நல்லா க்ளீன் பண்ணிவிடும். அதுக்கு பிறகு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறோம். இப்போ இதெல்லாம் சின்னதாக 2 குழிக்கரண்டி, சின்ன கரண்டியால் 2 குழிக்கரண்டி தயிர், கெட்டி தயிரை எடுத்து இதை பிசைஞ்சு அப்படியே நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இது மொதல் நாளே நான் எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்கின் இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு மறுநாள் எடுத்து சமைக்கும்போது இதிலே நீங்கள் மசாலாலாம் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அதாவது மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே போட்டு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் மறுநாள் அதை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதை மட்டும் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் நம்ம இது எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்ப்போம். எடுத்துகிட்டு மசாலாலாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ காலையில் நான் சிக்கனை எடுத்து வச்சுட்டு இது தேவையான மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அதோட கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். ஏன்னா நம்ம உப்பு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதனால் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கலந்துக்கலாம். நான் இந்த சிக்கனில் தயிர் ஊற்றி பிசைஞ்சேன்னா அது கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க, அதையே எடுத்து நான் ஊற்றி பிசைஞ்சிட்டேன் நான். இப்போ அதோட இதை நம்ம கலந்துட்டு கொஞ்சம் இதை நம்ம சிக்கனை போட்டு அப்படியே பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நீங்கள் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமும் போட்டு கூட நீங்கள் அப்படியே பிசைஞ்சு சிக்கனில் போட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஓவனில் கொஞ்சம் நான் வைக்க போகிறேன். தோசை கல்லையும் நீங்கள் வைக்கலாம். ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வைங்க, அவசரப்பட்டு வைக்கக்கூடாது. அது அவசரப்பட்டு தீ வச்சோம்னா சீக்கிரம் உள்ளே வேகாது. இதோட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு இப்போ சிக்கன் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம எல்லாத்துலேயும் உள்ளே இந்த நல்லா உள்ளே கீறி விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் நல்லா மசாலா வச்சு நல்லா திரும்பவும் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு மறுபடியும் நான் கிரில்ல ஓவனில் வைக்க போகிறேன். இதுக்கு தனியாக நான் எனக்கு அதில் எல்லாத்தையும் வைக்க முடியல. அதனால தான் ஒன்று தோசைக்கல்லில் போட்டேன். நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு வச்சாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி வச்சிடுறேன். வச்சுட்டு இந்த உள்ளே ஓவனில் வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் இந்த ஸ்டாண்டெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் லெமன் விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு நீங்கள் இதில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் ஓவனில் வச்சுட்டோம் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு நான் ஒரு 12 நிமிஷம் வச்சுருக்கேன். வச்சுட்டு திரும்ப இதை எடுத்து நல்லா கொஞ்சம் பட்டரோ அல்லது நெய் எது வேணாலும் தடவைங்க, இல்லைன்னா எண்ணெய் கூட தடவிக்கலாம். இந்த மாதிரி நான் வெளியில் எடுத்து எல்லாத்தையும் தடவிட்டு மறுபடியும் இதை திருப்பி வச்சுக்கிறேன். திருப்பி வச்சுட்டு அதுலேயே நல்லா நம்ம தடவிக்கணும். தடவிட்டு திரும்பவும் நான் ஒரு 12 நிமிஷம் உள்ளே வச்சிடுறேன். வச்சாவே எனக்கு நல்லா வெந்து வந்துடுது. இன்னும் கொஞ்சம் நல்லா கிரில் சிக்கன் நல்லா கொஞ்சம் டார்க் கலராக வரணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி நான் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ இதில் எனக்கு இடம் இல்லாதனால ஒரு பீஸ் நான் தோசைக்கல்லே போட்டு வச்சுருக்கேன். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இதை பரட்டி விட்டு அந்த பக்கத்துலேயும் நான் கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன். என்கிட்ட பட்டர் நான் ஃப்ரிட்ஜில் இருக்கனால எடுக்க முடியல, அதனால் நெய் தடவிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் போட்டுவிடுங்க. தோசைக்கல்ல சும்மா எண்ணெய் தடவினாவே போதும். எண்ணெய்லாம் ரொம்ப ஊற்ற வேணாம். ஒரு பக்கம் வெந்ததும் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நெய் தடவிட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நான் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டேன். அது ஒரு 10 நிமிஷம் வைங்க. அது மீடியமான ஃப்ளேமில் வைக்கணும். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் திருப்பி போட்டு வச்சாவே உங்களுக்கு தோசைக்கல்ல நல்லா வெந்துடும். ரொம்ப நாடி போட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.